சென்னையில கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் கிடைச்சிருக்கு. அதுவும் வந்து சென்னை சிட்டில சென்டர்ல இருக்கு. சென்னை சிட்டி உள்ள இப்படி ஒரு பிளேஸா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து ஆச்சரியப்பட்டோம். ஸோ இந்த பிளேஸ்ல வந்து போட்டிங் இருக்கு, ஃபிஷிங் இருக்கு, கேமிங் இருக்கு, வாக்கிங் இருக்கு, ஜாகிங்குமே இருக்கு. ஸோ இப்படி பலவிதமான ஃபெசிலிட்டிஸோட இந்த பார்க் வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு வந்து 25 ருபீஸும் சில்ட்ரனுக்கு வந்து 10 ருபீஸும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஃபன் டே அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி வீக்கெண்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸு ஃபேமிலி எல்லாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா சின்ன சின்ன கேம்ஸ்லாம் கூட வந்து இங்கே வச்சுருக்கிறதுனால ரொம்பவே ஜாலியாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இண்டிவிஜுவலாகவும் வந்து கேம்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை மொத்தமாக வந்து காம்போவை வந்து சார்ஜ் பண்ணி நம்ம வந்து காம்போ டிக்கெட்டாகவும் வாங்கிக்கலாம். ஸோ 10 கேம்ஸ் வரைக்கும் நம்ம விளையாண்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஸ்பெஷலாக வந்து இங்கே எம்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவருமே வந்து கேம்ஸ் எல்லாம் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ க்ரௌடு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இங்கே வந்து போட்டிங்குமே இருக்குது, அதுவுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். போட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஃபிஷ் அக்வேரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க இந்த பார்க் உள்ளவே. இது வந்து நம்ம தனியாக பே பண்ணி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். பெர் பர்சனுக்கு வந்து 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் 50 ருபீஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒர்த்து தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் அக்வேரியம் அப்படின்ற பேரில் வந்து ஒரு 4 மீனையும் 4 மீன் தொட்டியும் வச்சு இவங்க வந்து படம் காட்டல. உண்மையாலேயே வந்து ஒரு பெரிய பிளேஸாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கிட்ஸு வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன கேம்ஸ்லாம் விளையாடுற மாதிரி ஒரு சின்ன ஏரியாவுமே வந்து இதுக்குள்ளேயே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து கொஞ்ச நேரம் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மீன் தொட்டிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50க்கும் மேலே வந்து மீன் தொட்டி இருக்கும். ரொம்பவே வந்து ப்ராடாக பெருசாகவே வச்சுருக்காங்க. நிறையா விதவிதமான மீன்கள்லாம் கூட இருக்குது. பட் நான் வந்து வீடியோக்கு ஷார்ட்டாக காட்டணும் அப்படின்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட்டாகவே இந்த ஏரியாவை காட்டுறேன். நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நல்லா சுற்றி பாருங்கள். எல்லா விதமான மீனுமே வந்து நல்லா க்ளீனாகவும் வந்து வாட்டர் இருக்குது, நல்லாவும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஆமை எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே நம்ம பார்த்தோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம போட்டிங் ஏரியாவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த பார்க்குக்கு வீல் சேர் ஆக்சஸ்மே இருக்குது. வயசானவங்களை யாரையாவது நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா வீல் சேருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து போட்டிங் ஏரியா தாங்க பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஒரு வீக் டேஸில் தான் வந்தோம். ஆனாலுமே வந்து க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருந்தது. மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே வந்து மோட்டார் போட் இல்லை, இருந்தாலுமே வந்து பெடல் போட்லேயே வந்து அந்த அளவுக்கு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு வந்து வெறும் 60 ருபீஸ் தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரனுக்கு வந்து 30 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேக்கு, இந்த போட்டிங் ஏரியாலாம் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. வெல்கம் பேக், நான் சித்திக். இது உங்கள் ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். நாங்கள் வந்து இந்த வாட்டி வந்து போட்டிங்கில் போகல, நிறைய பிளேஸில் போனதுனால இங்கே வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுற மாதிரி இந்த பார்க்லேயே வந்து கூழாங்கல்லாம் போட்டு அதுலேயும் நடக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த பின்னாடி இருக்கிற ஆலமரத்துக்கு பெரிய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. அதை பற்றி நான் அப்புறம் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இந்த சென்னை சிட்டியில் வந்து இன்பிட்வீனில் நடுவில் வந்து இப்படி ஒரு லேக் போட்டிங்கோட ஒரு கேம்ஸ் ஏரியாவோட இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் கூட நிறைய பேருக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து தெரியாமல் இருக்குது. ஆனால் இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குங்க. ஸோ நாங்கள் ரொம்ப டயர்டாகிட்டோம் வாக்கிங் போயிட்டு, அதனால் வந்து இப்போ டீ சாப்பிட்டுட்டோம். இந்த லேக்கை சுற்றி ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் எடுக்கிற ஏரியா இருக்குது. டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, ஜூஸு எல்லா விதமான ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்காகவே வந்து இங்கே வந்து ஒரு ப்ளே ஏரியாவுமே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. சின்ன பசங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த கேம்ஸ் ஏரியாவில் ஒரு க்ரௌடு பார்த்தீங்களா, செகண்டு ஃபிஷ் அக்வேரியமில் பார்த்தோம், தேர்டு வந்து போட்டிங் ஏரியாவில் ஒரு க்ரௌடு பார்த்தோம், இப்போ ஃபோர்த்து இந்த பிளேஸ்லையுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு லைக்கை போட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இங்கே ஊஞ்சல்லாம் கூட செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பசங்க, சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து நல்லா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இந்த மாதிரி சிலைலாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த வாத்தெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. ஃபைனலாக வந்து ஃபிஷிங் ஏரியா தான் நம்ம பார்க்க போகிறோம். மீன் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்துட்டு இந்த பார்க்குள்ளே சொன்னீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒரு கேட்டகரிஸ்லாம் வச்சுருக்காங்க. எவ்வளோ காஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் நீங்களே பார்த்துக்கோங்க. கம்மி பட்ஜெட்டில் ஒரு நாள் வந்து ஒன் டே ட்ரிப் போகணும், ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இந்த பார்க்குக்கு வந்துடுங்க. மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு வீக்கெண்ட் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு போட்டிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன்ஸோட இந்த கேம்ஸ் ஏரியாவில் கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு அவங்க விளையாடுறதையும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லலை இல்லையா, நம்ம சென்னையில் சேத்துப்பட்டில் தாங்க இருக்குது. சேத்துப்பட்டு ஈகோ பார்க் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டால் அதுவே லொக்கேஷன் காமிச்சிடும் உங்களுக்கு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.